Dear students, இன்னைக்கு chapter 1ல exercise 1.3ல fourth sum பார்க்க போறோம். ஒரு figure கொடுத்திருக்காங்க graph. A graph representing the function f of x is given in figure. It is clear that f of 9 equal to 2 னு கொடுத்திருக்காங்க. இப்போ இதுல ஒரு 4 subdivisions கேட்டிருக்காங்க. Find the following values of the functions. f of 0 என்ன? f of 7, f of 2, f of 10 இதெல்லாம் என்னன்னு கண்டுபிடிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா find what value of x is f of x 1. அதாவது f of xல 1 வந்து எதுக்கு வருது? f of x 1ங்கிறது x வேல்யூல என்ன நம்பர் கிட்ட வருது அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஸோ தேர்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டொமைன் என்னன்னு கேட்குறாங்க, நெக்ஸ்ட் ரேஞ்ச் என்னன்னு கேட்குறாங்க. வாட் இஸ் த இமேஜ் ஆஃப் 6 அண்டர் எஃப்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம சொல்யூஷன் போகலாமா? கிவன் என்னென்ன ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிடுவோம். கிவன்னு பார்த்தா இதில் வந்து ஒரு எஃப் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்னு ஒரு லைன் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ கிவன் வந்து ஒரே ஒரு லைன் தான், நான் அதையும் எடுத்து எழுதிக்கிறேன். ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ், அவ்வளோதான். மற்றபடி ஒரு கிராஃப் டயக்ராமாக இருக்குது. ஸோ நம்ம ஃபைண்டில் பார்த்தா இது எல்லாமே நமக்கு ஃபைண்ட் தான். நான் இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் போகலாமா? எஃப் ஆஃப் 0 ஏ என்ன கேட்டிருக்காங்க? எஃப் ஆஃப் 0 என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஃப் ஆஃப் 0 எங்கே வருதுன்னா 0 இங்கே இருக்குது. இந்த ஒய் லைனில் எஃப் ஆஃப் 0 எங்கே வருது அப்படின்னு பார்த்தா எங்கே வருது? 9ல் தான் டச் ஆகுது. ஓகே, அப்போது எஃப் ஆஃப் 0 ஈக்குவல் டு 9. ஓகேவா? பி பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் 7. எஃப் ஆஃப் 7 ஈக்குவல் டு என்ன வரும்? எக்ஸில் 7 வருது. அது ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸில் எந்த இடம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 6லேருந்து வர லைனும் 7லேருந்து வர லைன்லையும் தான் டச் ஆகுது. ஸோ எஃப் ஆஃப் 7 ஈக்குவல் டு 6. ஓகேவா? சப்டிவிஷன் சி பாருங்க. சி பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. 2 இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ் வேல்யூ 2, அப்போ ஒய் வேல்யூ பாருங்க 6ல் எங்கே ஜாயிண்ட் ஆகுது? 6ல் தான் இந்த 2 வந்து ஜாயிண்ட் ஆகுறதுனால ஒய் வேல்யூ 6. அடுத்து டி பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் 10 கேட்டிருக்காங்க. வேர் எக்ஸ் வந்து 10ஆக இருக்கும்போது ஒய் வேல்யூ என்ன அப்படின்னா 0. ஓகே, அடுத்து சப்டிவிஷன் 2 பாருங்க. ஃபைண்ட் வாட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் 1ன்னு கேட்டிருக்காங்க. அப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 1 அப்படின்னா ஒய் வேல்யூ எஃப் ஆஃப் எக்ஸ்னா ஒய் 1ஆக இருக்கும்போது எக்ஸ் வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த எக்ஸ் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா எங்கே கனெக்ட் ஆகுதுன்னா 9.5ல் இந்த லைனில் கனெக்ட் ஆகுது. எக்ஸ் ஈக்குவல் டு 9.5 வேர் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1. ஓகேவா? அடுத்தது தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். ஃபைண்ட் த டொமைன் அண்ட் ரேஞ்ச் என்னன்னு கேட்டிருக்காங்க. டொமைன் எப்போவுமே ஃபஸ்ட்டு எலமெண்ட்டுன்னு நமக்கு தெரியும். அப்போது டொமைன் எப்படி எழுதுவோம்? 0 to 10 வரைக்கும் உள்ள எல்லாமே டொமைனில் எழுதணும். ஸோ அதை எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா எக்ஸ் சச் தட் 0 less than or equal to x less than or equal to 10. ஓகே, whereas x belongs to real number. ஓகேவா? இதுதான் டொமைன். செகண்ட் வந்து ரேஞ்ச் கேட்டிருக்காங்க இல்லையா? ரேஞ்ச் என்ன அப்படின்னா ஒய் வேல்யூ செகண்ட் எலமெண்ட்ஸாக மார்க் பண்ணுவோம் இல்லையா? ஒய் வேல்யூ 0 to மேக்ஸிமம் எது வரைக்கும் போயிருக்கு? 9 வரைக்கும் போயிருக்கு இந்த கிராஃபில். ஸோ எக்ஸ் சச் தட் 0 less than or equal to x less than or equal 9 which x belongs to real number. இதுதான் அதோட ரேஞ்ச். ஓகேவா? அடுத்து ஃபோர்த் சப்டிவிஷன் பாருங்க. வாட் இஸ் த இமேஜ் ஆஃப் 6 அண்டர் எஃப்னு கேட்டிருக்காங்க. இமேஜ் வந்து 6 எங்கே இருக்குது? இப்போது எக்ஸ் வேல்யூவில் பாருங்கள் 6 எங்கே இருக்குது? இங்கே இருக்கு இல்லையா? அப்போது அண்டர் எஃப்னா அது எதுக்கு கீழே வருது அப்படிங்கும்போது நீங்கள் இப்போ ஒரு லைன் ட்ரா பண்ணிங்கன்னா இது எங்கே கனெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 5ஓட கனெக்ட் ஆகும். ஓகே, 6 எங்கே கனெக்ட் ஆகுது? 5, which means 5 தான் ஆன்சர். அதாவது எப்படி இதை சொல்லுவாங்கன்னா எஃப் ஆஃப் 6 எக்ஸ் வேல்யூ 6ஆக இருக்கும்போது ஒய் வேல்யூ 5. ஓகே.